விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்தம் 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. என்னடா பண்ணிட்டு இருக்க? 60s ரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. என்ன கான்செப்ட் பண்றதுனே தெரியல. என்ன கேட்டா நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேனா? ஓ, உங்களுக்கு டான்ஸ்லாம் கூட தெரியுமா? அந்த காலத்துல நான் ஆடாத ஆட்டமா? இப்படி நடக்கணும், இப்படி வெக்கப்படணும், இப்படி இடுப்பாட்டணும், அவ்வளோதான். நீ போய் நில்ற அந்த படியில. நீ இங்க நில்லு. நீ நினைச்ச உடனே உன் காதலி உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. இதான் சிச்சுவேஷன். சாங்க போடுங்கப்பா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்று, கண்ணீராக மானாக நின்றாடவோ, சொல்தேனாக காலாக பண்பாடவோ. சூப்பர் பாட்டி. இங்க வாடா, நெக்ஸ்ட் சாங்க்கு சிச்சுவேஷன் சொல்றேன். இப்போ உன் காதலி உன்கிட்ட சண்டை போட்டுட்டா. நீ எப்படி போய் சமாதானப்படுத்துவ? எப்படி பாட்டி? இந்த அந்த பூவை கொடுத்து கரெக்ட் பண்ணு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். டூயட் ஆனது போதும், இங்க வா. அப்படியே இன்னொரு பாட்டுக்கும் சுச்சுவேஷன் சொல்லிடுங்க பாட்டி. சரி வாடா. 2 பேரும் ஃபாரின் போய் டூயட் ஆடுறீங்க. எப்பவும் ஒரே இடத்துல நின்று ஆடக்கூடாதுடா. ஸ்டேஜ் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீ போய் நில்றா அந்த மாடியில். நீ போய் உட்கார அந்த பெஞ்சில். சும்மா தானே கிடக்குது, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அங்கே உட்காந்து நான் என்ன பண்ணுறது பாட்டி? அதெல்லாம் என் பேரண்டி பார்த்துப்பான். சாங்க போடுங்கப்பா. பச்சை கிளி முத்துக்கரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி. தேங்க்ஸ் பாட்டி. இவ்வளோ சூப்பராக சொல்லி தரீங்களே. நீங்கள் ஏன் நெக்ஸ்ட் சீசன் ஓடி விளையாடு பாப்பாவில் கலந்துக்க கூடாது? டே, நான் மாநாட மீனோட போகிறேன்டா. பாட்டி, இன்னும் நீங்கள் கான்செப்டே சொல்லலையே.
டேய் இவ்வளோ நேரம் பண்ணதே கான்செப்ட் தான்டா, வா போலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கீங்களா? கோகுல் சார், எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு கரெக்டான ஒரு ரவுண்டு இது ஆக்சுவலி. அதே மாதிரி சாங் செலெக்ஷன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெரிய ப்ளஸ் வந்துட்டு கான்செப்ட், அந்த கான்செப்டில் அந்த பாட்டி அவங்க தான் இந்த கான்செப்டோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ மாஸ்டர். அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பிரஷன் வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணுங்க. தேங்க்யூ மாஸ்டர். கலாவாசம், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ எல்லாருமே ஓல்ட் சாங் பண்ணாங்க, டான்ஸ் சாங்காக எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நார்மல் சாங்கை கொஞ்சம் டான்ஸாக பண்ணாங்க. பட் உண்மையாகவே அந்த காலத்தில் என்ன மூமெண்ட்ஸோ அதே ஃபீல் கோரியோகிராஃப் பண்ணது இல்லை. தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன் பண்ண, அதுவும் இந்த வாக்கு கூட நீ என்ன பண்ண உன் ஸ்டைல் கொண்டு வராமல் கொஞ்சம் அப்படி லைட்டு முட்டி பெண்டாகி தான் அந்த வாக்கிங்லாம் கொடுத்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சாங் செலெக்ஷன் வார்த்தையே இல்லை. அது மாதிரி அந்த கான்செப்ட், பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஒரு பாட்டி வந்து சொல்கிற ஒரு கான்செப்டில் வந்து நீ ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு லவ் பண்ணுற, அதுக்கப்புறம் கோச்ச உடனே ஃப்ளவர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேஜை ஃபில்லப் பண்ணி ஆடுறது சந்தோஷத்தில், ப்ராப்பர்ட்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே அதை குத்திருக்கீங்க ஜட்ஜை. பட் ஃபென்டாஸ்டிக், வார்த்தையே இல்லை. ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ. வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. சூப்பராக ஸ்கோர்ஸ் கேட்டுடலாமா? கேட்டு. ஓகே ஜட்ஜஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் தரீங்க?